உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இது மார்கழி மாதம், ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், 3வது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்றால் சாங் ஆஃப் இன்க்ளூஷன் என்று பெயர் வைக்கலாம். ஏன் சாங் ஆஃப் இன்க்ளூஷன் என்றால் சமூகத்தில் மனிதர்கள் மட்டுமல்லாமல் எல்லா உயிரினமும் வாழ வேண்டும், எல்லா உயிரினமும் செழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு பாசுரமாக இது அமைந்திருக்கிறது. கூடுதலாக ஒரு சமூக பார்வையை கொடுக்கின்ற ஒரு பாசுரம். என்ன சமூக பார்வை அது? நாம் செய்கின்ற ஒரு செயலால், நம்முடைய ஒரு வார்த்தையால், நம்முடைய ஒரு சிந்தனையால் இந்த உலகம் செழிக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் செழிக்க வேண்டும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செழிக்க வேண்டும், பயிர் பச்சை செழிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக ஒரு பிக்சரஸ்க் பொயட்ரியாக கொடுக்கிறார். பிக்சரஸ்க் பொயட்ரி என்று சொல்லும்போது அவள் சொல்லுகின்ற கவிதை வரிகள் மூலமாக அந்த காட்சி நம் கண்முன்னே அப்படியே விரிகிறது, அப்படியே படர்கிறது. ஒவ்வொரு உயிரினமும் நம் கண்முன்னே வந்து துள்ளுகிறது, துடிக்கிறது, செழிப்பாக சிரிக்கிறது என்பதுதான் இந்த பாசுரத்தின் அழகு. சாங் ஆஃப் இன்க்ளூஷன் பார்க்கலாமா? யாரையெல்லாம், எந்த உயிரினத்தை எல்லாம் ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்தில் இணைத்து கொள்கிறாள் அப்படிங்கிற பட்டியல் தருகின்ற பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்தோட சிறப்பே ஆண்டாள் ஒரு பெண்களே ஊர்கூடி தேர் இழுக்கின்ற ஒரு தேரை உருவாக்கி இருக்கிறார். பெண்கள் மட்டுமே இழுக்கக்கூடிய தேர் அது. அதில் அன்பு இருக்கிறது, பண்பு இருக்கிறது, பேரன்பு இருக்கிறது, கருணை இருக்கிறது, காருண்யம் இருக்கிறது, மக்கள் மீதான அக்கறை இருக்கிறது. அப்படிங்கிறத சொல்லுகின்ற பாசுரம் தான் இந்த 3வது பாசுரம். அந்த பாசுரத்தோடு நாம் திரும்பவும் பயணம் செய்தால் என்னவெல்லாம் சொல்லி ஆண்டாள் நம்முடைய அகக்கண்ணை திறக்கிறாள் என்பது புரிய வரும். ஆண்டாளின் பாசுரம் திரும்பவும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால். அப்படியாக நம் மனசுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவன் அல்லது அந்த தெய்வம் அல்லது அந்த இலக்கு, நம்முடைய லட்சியம், ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று சொல்கிறார். ஏனென்றால் நாம் ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அந்த இலக்கு தான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கும். வாமன அவதாரமாக இருந்த அந்த சிந்தனை, வாமன அவதாரமாக இருந்த அந்த செயல் இப்போது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. ஓங்கி உலகளந்த உத்தமனாக என்றால் அந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் தான் நம்மை மீண்டும் மீண்டும் ஆட்படுத்தி கொண்டே இருப்பான், ஆட்கொண்டு செய்வான் நம்மை என்கின்ற அந்த சிந்தனையை ஆண்டாள் கொடுக்கிறார். சரி, இப்படி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி புகழ்பாடி நாம் இந்த பயணத்தை துவக்கினால், இந்த தேரை இழுக்க ஆரம்பித்தால் என்ன நடக்கும் என்கின்ற அந்த சாங் ஆஃப் இன்க்ளூஷனை அடுத்த வரியில் சொல்கிறாள் பாருங்கள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து. அதுல ஏன் தீங்கின்றி என்று சொல்கிறாள்? ஏன்னா மழைக்கு பெய்தும் கெடுக்க தெரியும், பெய்யாமலும் கெடுக்க தெரியும் என்றால் தீங்கின்றி இந்த உலகம் செழிக்கின்ற வகையில், இந்த உயிர் மக்கள், இந்த உயிர் பச்சை மகிழ்கின்ற வகையில் தீங்கில்லாமல் மழை போதுமான அளவு மட்டுமே பெய்ய வேண்டும். அதனால்தான் தீங்கின்றி மாதம் மும்மாரி பெய்து அப்படிங்கிறார். அந்த மும்மாரி என்பது 30 நாளும் பெய்கின்ற மழையை சொல்லவில்லை. 10 நாள் 10 நாள் 10 நாள் பெய்ய வேண்டும் மழை என்பது. அதில் 9 நாள் மழை பெய்ய வேண்டும், 1 நாள் மழை ஓய்வெடுக்க வேண்டும், மீண்டும் 9 நாள் மழை பெய்ய வேண்டும், 1 நாள் மழை ஓய்வெடுக்க வேண்டும் என்பதாகத்தான் இயற்கை வடிவமைத்திருக்கிறது. அது மாறும்போது, அந்த சைக்கிள் மாறும்போது மழை பேரதிகமாக பெய்து விடுகிறது. பேரதிகமாக பெய்தாலும் தவறு, பெய்யாமலே இருந்தாலும் தவறு என்பதனால்தான் மாதம் மும்மாரி பெய்து என்று தெளிவாக கட்டளையிடுகிறார். சரி, மழையை கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அடுத்து என்ன உயிரினம் வருகிறது என்று பாருங்கள். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகள. ஓங்கு பெரும் சென்னலாக அந்த வயல்வெளி இருக்கிறது என்றால் அங்கே சரியான மழை பெய்திருக்கிறது, சரியான சூரிய வெப்பம் இருந்திருக்கிறது, அந்த மண்ணின் பதம் சரியாக இருக்கிறது என்பதைத்தான் ஆண்டாள் சொல்கிறாள். அந்த சென்னலுக்குள்ளாக ஊடாக
எது நெகிழ்ந்து கொண்டிருக்கிறது, எது நீந்தி கொண்டிருக்கிறது என்றால் கயல் நீந்தி கொண்டிருக்கிறது. கயல் உகழ அப்படின்னா அந்த மீன்கள் எல்லாம் நீந்துகின்ற அளவுக்கு அந்த செந்நெல்லை காத்து நிற்கின்ற அந்த நீர்ப்பதம் இருக்கிறது. ஏனென்றால் நீர் இல்லை என்றால் கயல்கள், மீன்கள் இல்லாமல் போய்விடும். அப்படி என்றால் அந்த மண்ணில் நீரும் இருக்கிறது, மண் வளமும் இருக்கிறது. எனவே அந்த மீன்கள் மிகச்சிறப்பாக நீந்தி விளையாடி கொண்டிருக்கின்றன என்று அடுத்த உயிரினத்தை சேர்த்து கொள்கிறாள். இந்த மார்கழி திருப்பாவையில் ஆண்டாளின் கவிதையின் சிறப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், வியந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து என்ன உயிரினம் வருகிறதுன்னு பாருங்க. பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. குவளை மலர்கள், பூங்குவளை போதில் என்றால் குவளை மலர்களில் பொறிவண்டு கண்படுப்ப. பூத்து மலர்ந்திருக்கின்ற அந்த குவளை மலர்களில் வண்டுகள் போய் தேன் குடிச்சிட்டு அப்படியே மயங்கி போய் படுத்துருதான். அந்த அளவுக்கு அந்த குவளை மலர்களில் தேன் நிரம்பி இருக்கிறது. அந்த தேனை வயிறு முட்ட 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 குடித்த அந்த வண்டுகள் அந்த குவளை மலர்களிலேயே படுத்து உறங்கி விடுகின்றன என்கின்ற அளவுக்கு அந்த வண்டுகளும் மிகச்சிறப்பான வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையை ஆண்டாள் சொல்கிறாள். அடுத்து என்ன உயிரினம்னு பாருங்க. தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். சீர்த்த முலை பற்றி, பருத்திருக்கின்ற முலைகளை பற்றி அந்த ஆணிரைகளை மேய்க்கின்ற இந்த எளிய மக்கள் பாலை பீச்சும் போது அள்ளி அள்ளி கொடுக்கின்ற வள்ளலை போல் பால் கொடுக்கின்ற அந்த பசுக்களை கொண்ட இந்த இடம் என்று மிகச்சிறப்பாக எல்லா உயிரினத்தையும் தன்னுடைய பாடலில், தன்னுடைய பாசுரத்தில் இணைத்து கொள்கிறாள். இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது சாங் ஆஃப் இன்க்ளூஷன் என்று சொன்னால் இந்த பயணத்தை, இந்த இலக்கு நோக்கிய பயணத்தை, இந்த இறை நோக்கிய பயணத்தை, இந்த தெளிவாக்குகின்ற பயணத்தை, இந்த உள்முக பயணத்தை, இந்த வெளிமுக பயணத்தை நாம் செய்யும்போது இந்த ஊரில் இருக்கின்ற, இந்த உலகத்தில் இருக்கின்ற செந்நெல்கள் செழிக்கும், அதில் இருக்கின்ற மீன்கள் செழிக்கும், அதே போன்று மழை மும்மாரி பெய்யும். அதை தாண்டி பசு இனங்கள், ஆவினங்கள் மிகச்சிறப்பாக பாலை பொழிந்து தரும் என்றால் எல்லா உயிரினத்துக்குமான வாழ்க்கையைத்தான் நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்கிறாள். அவளுடைய நிறைவு பாதையை பாருங்கள். நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். நீங்காத செல்வம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற சமத்துவத்தை சொல்லுகின்ற பாசுரம் ஆண்டாளின் பாசுரம். எப்போதுமே எந்த விரதம் இருந்தாலும், எந்த யாகம் செய்தாலும், எந்த இலக்கு நோக்கி பயணித்தாலும் நாம் ஒருபடி உயரலாம். ஆனால் அந்த உயர்வின் மூலமாக இந்த ஊர் உயர்கிறதா, இந்த சமூகம் உயர்கிறதா, இந்த உலகம் உயர்கிறதா என்பதைத்தான் ஆண்டாள் நம்மிடம் கேட்டு சொல்கிறாள். நிச்சயமாக நாமும் கேட்போம். நாளை அடுத்த பாசுரத்தோடு சந்திப்போம். இது ஆண்டாள் மாதம், திருப்பாவை மாதம், மார்கழி மாதம், நிறைந்தேலோர் எம்பாவாய். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.